எங்க இருக்கா ஓடி டேய் 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 நீதான் மனுஷனா மாறா யாரு அப்படியே அடிச்சு இழுக்கிறான் மட்டும் ஆள எங்க புது வரவா ஆமாடா ஏற்க இருக்கீங்களா அது ஒரு டைப் ஆகுறான் யா எப்படி கேட்டுக்கிறீங்க என்ன அடிக்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு பாவம் கால் 11 மணில இருந்து என் உசிரி எடுத்து கொட்டினீங்க காலையில என் பின்னாடி தான் வண்டியில உட்காந்து வருவேன் நேரா போவேன் தூக்க கல்லுல பின்னாடி உட்காந்து வருவேன் நான் வண்டி ஓடினே போவேன் டக்குன்னு எழுதி குடுத்துருவேன் பஸ் வர நேரத்துல தூக்கத்துல விட்டுன்னு சொல்லிடுவேன் உங்க அக்கா போறா பெரிய அக்கா போறாங்க நீ சொல்லதா பின்னா நீ சொன்னதா பின்ன சொல்ல பின்ன ஒரு அடிக்கிறான் அந்த நாய் வாயில போல விடாது என்னடா பண்ற சவுண்ட் இந்த அவன குடுங்க எதுக்குடா இங்க மாடு ஏன்டா அப்புறம் மீறி உங்ககிட்ட கூத்தா இருந்தா எங்க போய் சேர்ந்துடலாம்டா பையன் எங்க போய் சேர போறா எங்க போய் சேர அடிக்காதீங்க எங்க போய் சேர போறா மகாராஜா நான் ஒரு பொம்மை ஒண்ணு வாங்கி வந்திருக்கிறேன் என்ன பொம்மை அந்த பொம்மை ஒண்ணு வாங்கி வந்திருக்கிறேன் அந்த பொம்மை இப்ப பேசும் எப்படி பேசுவாங்க அந்த பொம்மை இப்ப பேசும் ஆஹா சைனால இருந்து வாங்கி வந்திருக்கிறேன் ஆமா அந்த பொம்மை சைனால இருந்து வாங்கி வந்திருக்கிறேன் நீ என்ன சொன்னாலும் கேட்கும் எனக்கு கொடுக்க வேண்டிய பரிசை அந்த பொம்மையை கொடுத்துக்கு இனிமேல் உனக்கு தூக்கம் வராது போ அது போகட்டும் இது எந்த நாடு ஏற்கனவே ஓட்டம் வந்தா அந்த நாடு என்ன கேஸ் என்னன்னு கேட்டான் வந்தாச்சா போனாச்சா கிழிச்சாச்சான்னா அந்த ரேஷன் கடையா ரேஷன் கடை நீ சொல்ற நீங்க சொல்லுங்க ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா இது எந்த நாடு நான் யாருக்கு நான் சொன்ன அழகு தராதுங்க நீங்க மகாராஜா நான் மந்திரி உங்க வாயாலே சொல்லுங்க நானும் பாண்ட மகாராஜனுக்கும் குந்து மாத்திரை இருவர்கள் பிறந்தவர்கள் ஐவராஜாக்கள் தாருமனுக்கு நேரிலும் வீரஜானன் வெற்றிகாரனுக்கு சூடு பறக்குதா அதனால பறக்குது இந்த ரேடியோ செட்டுக்காரன் நம்ம முதல்ல தான் போகணும்னு நினைக்கிறேன் விடிகாலனா தூட்டா விடிகாலனா பீமசேன மகாராஜா பீமசேனன் ஆமாங்க நாங்கலாம் ஆண்டல அஸ்லாபுரிக்கு பாண்ட மகாராஜனுக்கு அண்ணனாக இருந்தவர் திருரு ராட்டினுக்கும் கண்ணம் யாமையாருக்கும் பிறந்தவர்கள் 100 ஆண்மகன் துரியோதன் முதல் விகரன் முதல் ஒரே ஒரு பெண் அவள் தான் துச்சாலை மாத்ராஜாவுக்கு குத்திக்கு பிறந்தவர்கள் ஐவராஜாக்கள் ஆமாங்க தர்மர் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இந்த துரியோதனன் என்ன செய்தான் தெரியுமா துரியோதனன் என்ன செய்தான் தெரியுமா ஐவரை கொல்ல துரியோதனன் துரியோதனன் அங்கு மகாராஜ் 100 பேரும் பீமர்
என்னை குருகுலத்தில் என்னென்ன செய்தார்கள் தெரியுமா? எப்படிங்க? உண்ணும் உணவில் விஷமாதி கலந்து கொடுத்து என்ன உங்க 5 ராஜார்களுக்கு அந்த நேர்மனுக்கு விஷம் படுக்கு மறை பாம்பு முட்டு கடிக்க செய்தேன். அப்படிடம் இருக்கவில்லை. அது மட்டுமா குலைக்கும் தண்ணீர் அரக்கமாளிகை ஏற்படுத்தி அதை 1000 ராஜாக்கள் குடிபோக செய்து குந்தி அம்மையாருடன் குடிபெற செய்தான். அங்க நான் என்ன செய்தேன்? என் மாமன் துணையாக அதே ஒரே அடியாக கண்டித்து ஒரு புகையீடு செய்து அந்த அரக்கமாளிகையில் இருந்து தப்பித்து விட்டேன். அங்கிருந்து என்ன செய்தேன்? இட்டுமாவளம் சென்றேன். இட்டுமாவளத்தில் மட்டமறை அமர்ந்து 1000 ராஜாக்களில் 4 பேர் உருவம். நான் ஒருவன் அங்கே காவல் புரிந்து கொண்டிருந்தேன். அப்போது இடிமி என்ற அறைக்கு வந்தோம். இடிமிக்கு முருகர் காலத்தில் இட்ட சாபத்தின்படி அவளுக்கு 3 சனமாக விட்டது. ஆமா, அவள் என்னை பார்த்து காதல் கொண்டாள். நான் அடங்கவில்லை. அதை அப்போது அவள் அண்ணனாக கூறிய இட்டுமாசூரன் கூறினான். இட்டுமாசூரன் வந்தான். அவனை அடியாளம் அடித்து இட்டுமாசூரன் மடித்து விட்டேன். அப்போது இடும்பு அன்னையாக கூடிய குந்தியிடம் முறையிட்டால் என்னை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தினார்கள். நான் என்ன சொல்கிறேன்? அண்ணன் இருக்க தம்பி திருமணம் செய்வது கூடாது என்று கூறினேன். உலக நீதி கிடையாது. அப்போது தர்மராஜன் ஒரு கல்யாண முருகை தாலி கட்டினார். அன்று முதல் கல்யாண முருகை என்று அப்பொழுது எனக்கும் திருமணம் முடிந்து கடோகஜன் என்று மகன் பிறந்தார். அந்த கடோகஜன் இடுபவனது ஆள அங்கிருந்து யாத்திரை மலை சென்றோம். யாத்திரை மலை ஆண்டு வரக்கூடியவர் பக்காசூரன். அருகில் உள்ள கிராமத்தில் அடோகலம் அடித்து அந்த கிராமத்தை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவன் எழுதி நிபுணர் என்னவென்றால் ஒரு மாட்டு வண்டி அறுசுவை உணவும் 2 ஆடு ஒரு அப்படி சாப்பிடுவது வழக்கம். ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்திலிருந்து ஒருவர் செல்ல வேண்டும். ஆமாங்க. அப்போது நாங்கள் அங்கு சென்றிருந்தோம். என் அன்னையிடம் அந்த குடிமக்கள் ஒரு அன்னை எனக்கு இருப்பதோ ஒரு மகன் அவன் இருந்து விட்டால் நான் என்ன செய்வேன்? குடிமக்கள் வந்து குடிப்போ அன்னைக்கு பொண்ணு சாத பொண்ணு போறது அவங்க பிரிவு. அன்னைக்கு பிரிவு. என் மகன் செத்து விட்டால் நான் என்ன செய்வேன் என்று கேட்டார்கள். புலம்புறாங்க. அப்போது என் தாயாகப்பட்டவர் எனக்கு 5 மகன்கள் 5 மகன்களில் ஒரு மகனை நான் அனுப்பி விடுகிறேன் என்று உங்கள் பங்குக்கு இன்றைக்கு அனுப்புற பக்கம் சாப்பாடு எடுத்து போறோம். என்னை அன்னையாகப்பட்டது என்ன நியமித்தால் நான் அந்த சாதங்களும் எடுத்துக்கொண்டு பேதர்களை நோக்கி போட்டு அந்த சாதங்களை 7 உண்டையாக பிடித்து 7 உண்டையில் 5 உண்டை தர்மராஜாக்கள் 5 ஒன்று என் அன்னையர்களுக்கும் மற்றொன்று என் மாமனாக்குரிய எம்பெருமான் கிருஷ்ணன் 7 உண்டையை அப்படியாக மூழ்கி விட்டது. ஆமாங்க. கடைசி உண்டையாகப்பட்டது என் தொண்டைக்குள் சிக்கியது. ஆமாங்க. அங்கிருந்து பக்காசுரன் குடுகுடு ஓடி வருகிறான். ஒரு குத்து குத்தினான். அப்பொழுதுதான் என் மரண மூச்சாகப்பட்டது விலகி உயிர் பெற்று அப்படியான பக்காசுரனை அடையாளம் அடித்து விட்டு அங்கிருந்து வனத்தை நோக்கி அந்த வேடம் விட்டு நடந்து கொண்டு வந்தது. அப்பொழுது ஒரு நிபுணம் வந்தது. அந்த நிபுணத்தில் பாஞ்சாலன் மகள் பாஞ்சாலிக்கு சுயவரம் பார்வைக்கு வருது.
அப்போது அங்கே தேவேந்திர மகன் சித்திரசேனன் அவனுக்கோ 3000 போகமாதர்கள் அவன் பொழுதுபோக்கோ கல்யாணமான போகமாதர்களை அப்படியே நீத்து சென்று அவன் போகமாதராக மாற்றிக் கொள்வான். கற்பை சூழ்வாடுவான். அவனுக்கும் அர்ஜுனனுக்கும் சந்தேகப்பட்டது. அப்போது என்னிடம் சமாதானம் செய்து அங்கிருந்து சித்திரசேனன் எங்களை வானரத்தில் பாஞ்சால தேசம் விட்டு கொண்டு சென்றான். பாஞ்சால தேசத்தை சென்று அப்போ அங்க இருந்த வில்லை பலைத்து மேலே பார்த்து கீழே உள்ள பட்சத்தை யார் துளைக்கிறார் என்று துளைக்கிறாரோ அவர்களுக்கு பாஞ்சாலி திருமணம் முடிப்பது என்று நிபந்தனை. அப்பொழுது என் தம்பியாக விளங்கக்கூடிய அர்ஜுனன் காண்டிபை எடுத்தார் பழைத்தார். அந்த மெச்ச வளர்ந்து அப்போது அங்கிருந்த தேவர்கள் அரசர்கள் எப்படி ஒரு அந்தனர் வில்ல வளர்க்கலாம் என்று அவரிடம் போர் கொண்டு வந்தார்கள். அப்போது வாளை வீசினார். ஒரு அந்தனர் விளையக்கூடியவன் எப்படி வாள் எடுப்பான்? இவன் தேவன் என்று சொல்லப்பட்டான். இவன் சத்திரியன் என்று சொன்னார். அன்றோடு 8 ஆண்டு தண்ணியாக முடிந்தது. அன்றோடு 8 ஆண்டு தண்ணியாக முடிந்தது. அங்கிருந்து அன்னையாப்பட்ட குந்தி தேவியிடம் வந்தோம். அப்போது அவன் தியானம் செய்து கொண்டிருந்தான். அப்போது அர்ஜுனன் கண்ணியை கொண்டு வந்திருக்கின்றோம் அப்படி என்று குந்தியிடம் கொடுத்தார். அப்போது 5 ராஜாக்களும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது 5 ராஜாக்களுக்கும் 5 பத்னியாக பாஞ்சாலி 5 திருமணம் செய்து வைத்து விட்டோம். அங்கிருந்து அஸ்திராபுரம் துரியோதனன் வந்தால் அவன் நாடு தரமாட்டான் என்று காண்டிபவனத்தை காட்டினான். காண்டிபவனத்தை அர்ஜுனன் ஒரே நாள் எரித்து காண்டிபவனத்தை அழித்து விட்டான். தேவேந்திரன் மனம் மகிழ்ந்து இந்திர பிரதேசம் நாட்டை உருவாக்கி இந்திர பிரதேசத்தும் ஒரு மாயையும் விசித்திரம் மிகுந்த ஒரு நாடு. அந்த மாளிகையில் உயர்ந்த வாயப்படி தாழ்ந்த வாயப்படியாகும். தாழ்ந்த வாயப்படி உயர்ந்த வாயப்படியாகும். மாய மாளிகை தரை போல் காட்சியளிக்கும். ஆனால் தண்ணி என்ற தண்ணி போல் தெரியும். இப்பேற்பட்ட விசித்திரம் மகந்த பிரதேசத்தை சிறு சிறு கூட ஆண்டு வருகின்றோம். அண்ணனை பார்க்க வேண்டும். அண்ணன் எங்க இருக்கின்ற அண்ணனை பார்க்க வேண்டும்.